வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். லைஃப் இஸ் சூப்பர். இனி அனைத்தும் வெற்றி தான். இறைவன் அருளால் அனைத்தும் நன்மையே நடக்கிறது. இறைவன் அருளால் நான் நல்லா இருக்கேங்க. அனைவருக்கும் நன்றி. இன்றும் ஆதரவு தரும் அனைத்து சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் நன்றி. இந்த இடைப்பட்ட காலங்களில் நான் நல்ல ஜாப்க்கு போயிட்டுருக்கேன். நன்றி கடவுளே. அப்புறம் டே டு டே லைஃப்பில் கொஞ்சம் சோதனைகள். பட் இப்போது நான் அனைத்தையும் இறைவன் அருளால் தாண்டி வந்துட்டேன். நிறைய கற்றுக்கிட்டேன். என்னை நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். அப்புறங்க லைஃப்பில் ப்ராப்ளம்ஸ் சின்னதோ பெருசோ வந்துக்கிட்டே தான் இருக்கும். பட் அதை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறோங்கிறது தான் லைஃபோட டாக்டிக்ஸ். இனி நான் உங்ககிட்ட தினமும் நான் பேசுகிறேன். லைஃப் சூப்பருங்க. லைஃப் உண்மையாகவே சூப்பர் தான். டெய்லி நாம் வாழ்கிறது அவ்வளோ பிளெஸ்ஸிங்ஸ். அதை நான் உணர்ந்து வாழும்போது தெரிஞ்சது. அது நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. எப்படி வாழணும்னு தெரியாமல் நிறைய விஷயத்துக்கு பயந்து இருக்கோம். நானும் இருந்தேன். நிறைய தலைக்கு மேலே போயிட்டுருந்துச்சு. அவமானம் ஒரு மாதிரி எல்லாத்துலேயும் லாக் ஆன மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பிரிஞ்சு அப்புறம் கொஞ்ச நாள் கொஞ்சம் நியாயங்களுக்கு தாமதம் இருந்துச்சு. இப்போ எல்லாம் சரியாயிட்டு வந்துருச்சு. நமக்கு ஏன் இந்த பிரச்சனை? நம்ம ஏன் பயப்படுறோம்? நம்ம இப்போ இங்கே இந்த நிமிஷத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம இப்போது இங்கே இந்த நிமிஷம் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு வேறு யாரும் காரணமே கிடையாது. நம்ம மட்டும்தான் காரணம். ஆமாங்க. நம்ம என்ன மாதிரி லைஃப்பை ஹேண்டில் பண்ணுறோமோ அப்படி தான் லைஃப்பாக மூவ் ஆகுது. திங்கிங்காக இருக்கட்டும், இல்லை நம்ம ஆக்ஷன்ஸ், நம்மளோட செயல்முறையாக இருக்கட்டும், எல்லாமே. ஒரு கட்டத்துக்கு நான் யார்கிட்டையுமே பேசலை. என்ன பண்ணணும்னு தோணிட்டே இருந்துச்சு. எந்த விஷயத்தையும் யார்கிட்டையும் ஷேர் பண்ண பிடிக்காமல் இருந்தது. ஏன்னா என்ன பண்ணாலும் இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம மட்டும்தான் சொல்யூஷன் தேட முடியும் அப்படிங்கிறது. ஸோ ஷேர் பண்ணால் இன்னும் மல்டிப்ளையாக வரும். பட் நான் என்கிட்ட மட்டும் நான் பேசிகிட்டு இருந்தேன். என்கிட்ட நான் அடிக்கடி தனியாக கேட்டுப்பேன். அப்படி நம்மக்கிட்டே ஒரு சொல்யூஷனாக நம்ம பேசும்போது புதுசாக ஏதாவது விஷயம் தோணிகிட்டே இருந்தது. அது நம்மக்கிட்ட பேசும்போது பொலைட்டாக பாசிட்டிவாக ரொம்ப ஒரு நிறைவான பதிலாக கிடைக்கும். அப்புறம் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும்போது என் உள்ளமானது மட்டும் தைரியமாயிரு சொல்லிகிட்டே இருந்துச்சு. ஆமாங்க, தைரியம் நம்பிக்கை மட்டும்தான் கண்டிப்பாக வேணும். இப்போ விஷயத்துக்கு எல்லாமே நான் என்ன சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன், எப்படி மாறுச்சு அப்படிங்கிறதெல்லாம் நான் பார்க்கலாம். சைலண்ட்டாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நம்ம வாய்ஸில் நம்ம இன்ட்யூஷன் நம்மக்கிட்ட பேசும். அதை ஃபாலோ பண்ணேன். எனக்கு நானே அஃபர்மேஷன்ஸாக நான் நிறைய பேசிக்கிட்டேன். அது பாசிட்டிவாக நடந்துச்சு. அப்போ எனக்கு ஒன்று தோணுச்சு, நம்மளை தவிர யாரும் நமக்கு நல்லதை சொல்ல மாட்டாங்க. நல்ல வாழ்க்கையும் வழியும் காட்ட மாட்டாங்க. அதனால் நான் எதையும் ஷேர் பண்ணலை. பட் நம்பிக்கையாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும்னு மட்டும் என் மனசுலேயும் நான் வாயிலையும் சொல்லிகிட்டே இருந்தேன். பட் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆச்சு. இந்த நிமிஷத்தில் எத்தனையோ பெரியவங்க வாழ்ந்த இந்த பூமியில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். இந்த நொடி எனக்கானது, என் சொந்தமானது, எனக்கு நல்லதே தந்துட்டுருக்கு. நான் சேஃபாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் நிறைய விஷயத்துக்கு நான் இருந்தேன். நன்றியோடு இருக்கும்போது அந்த நிமிஷத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் பிளெஸிங்ஸ் இருக்கும். அதெல்லாம் நினச்சி மனசுக்கிட்ட நான் சொல்லும்பொழுது லேசாக மாறிடுச்சு, பயம் குறைஞ்சிடுச்சு. இப்போ நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம். தேங்க்ஸுங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு இன்னும் நம்ம நிறைய நல்லதே பேசுவோம். உங்கள் சப்போர்ட்டுக்கு மிக்க நன்றி. அப்புறம் ரொம்ப சந்தோஷமான செய்தி, நான் பிஹெச்டி முடிச்சிட்டேன். ரொம்ப கடவுளுக்கு நன்றி. இன்னும் உங்கள் சப்போர்ட்டுக்கு
ரொம்ப தேங்க்ஸுங்க நிஜமாகவே. இன்னும் நிறைய நல்லதே பேசுவோம். மிக்க நன்றி.